மகாபாரதம் சொல்லும்போதே கர்ஜிப்பதைப் போல் உணர வைக்கும் ஓர் வார்த்தை. ஆனால் இது வெறும் வார்த்தை அல்ல, ஓர் உணர்வு, ஓர் அனுபவம். ஒரு கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு ஒரே கதையாக கோர்க்கப்பட்டதல்ல மகாபாரதம். பல நூறு கதாபாத்திரங்களை கொண்டு நூற்றுக்கணக்கான கதைகளையும் அதற்கான கிளை கதைகளையும் கொண்டு எழுதப்பட்டதே இக்காவியம். இக்காவியத்திற்கு பல நாயகர்கள் உண்டு. அவர்களில் மிக முக்கிய நாயகரான பிதாமகர் பீஷ்மரே இன்று நம் கதையின் நாயகர். இத்தருணத்திலிருந்து தோராயமாக 5000 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல உள்ளோம். இப்போது நாம் இருப்பது பாரத தேசத்தின் தலைநகரான ஹஸ்தினாபுரத்தின் அருகே உள்ள கங்கை நதிக்கரை. ஹஸ்தினாபுரத்தின் அரசர் மகாராஜா சாந்தனு கங்கை நதிக்கரை ஓரமாக சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு அழகிய பெண்ணை காண்கிறார்.